ஹிரண்யவர்ணாம் ஹரிணிம் சொன்ன ரஜதஸ்தாம் சந்திராம் இரண்மையும் லக்ஷ்மின் ஜாதவேதோம ஆபஹா. இன்றைய பதிவாக நாம் காண இருப்பது, தினமும் நம்ம எதிர்பை சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம லைட்டை போடுறோம், இல்லை தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் சாமி முன்னாடி, இல்லை மெழுகுவத்தி ஏற்றி ஆஃபர் பண்ணுறோம். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் தீபத்தோட கனெக்டிவிட்டி வச்சுருக்கோம். இந்த தீபம் ஏன் ஏற்ற வேண்டும், எதனால் ஏற்ற வேண்டும், இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தீபத்தில் நமக்கு ஊருக்கு முன்னாடி தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பொழுது போகிறதுக்கு முன்னாடியே சந்தினாக அந்த சூரியனும் சந்திரனும் பகலும் இரவும் கலந்த பீரியட் சாயம் சந்தின்னு சொல்லுவாங்க. காலையிலும் ஒரு சந்தி உண்டு, இது சாயம் சந்தி. அந்த சாயம் சந்தியில் சூரியனும் அந்த இருளும் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் விளக்கேற்றிவிடும். ஊருக்கு முன் விளக்கேற்றுவது உயர்குடியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏற்றி வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. 6 மணிக்கு விளக்கேற்றுறது இல்லை, 5:30 மணிக்கே விளக்கேற்றுறது இல்லை, 5 மணிக்கே விளக்கேற்றி வச்சுறது. விளக்கு எரிய வேண்டும் ஜோதி ஸ்வரூபமாக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஜோதி ஸ்வரூபத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. முன்னெல்லாம் நல்லெண்ணெய் எல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமாகவோ இல்லை விளக்குகளோ பெருசாக இருக்காது. ஒரு கூம்பு மாதிரி மண்ணை சேர்த்து வச்சுட்டு இழுப்பை கொட்டையை அழகாக பொறிச்சு அதில் வச்சுருவாங்க. அது அப்படியே எரிஞ்சிட்டு முத்து கொட்டைன்னு பேர். அது வேறு அப்படி ஆனமாக ஒரு ஒளியை கொடுத்துக்கிட்டே இருக்கும், த்ரூ அவுட் த நைட் எரிஞ்சிட்ருக்கோம். இப்படி ஒரு விளக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். நோ எக்ஸ்ட்ரா கன்ஃபியூஷன். அதில் முத்துக்கொட்டைன்னு இன்னுக்கும் கிடைக்குது, நம்ம ஆனால் ஏற்றுறதில்ல. ஸோ ஒரு விளக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், விளக்கில் நிறைய விஷயம் இருக்குது. விளக்குன்னு பார்த்தீங்கன்னா மண் விளக்காக இருக்கலாம், இல்லை உலோகங்களான விளக்குகள், கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜ் விளக்குகள்னு வெள்ளி விளக்குகள் அப்படிலாம் வச்சுருக்கோம். பஞ்சலோக விளக்குகள், இப்படிலாம் விளக்குகள் ஒன்று ஸ்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி அது கூட போடக்கூடிய திரிகள், நல்ல வாழைத்தண்டு திரி இருக்குது, பஞ்சு திரி இருக்குதுன்னு நிறைய திரி வகைகள் இருக்குது. அதில் ஊற்றக்கூடிய எண்ணெய்கள், அதுவும் எப்போ சொன்னேன்ல, இழுப்பை எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, விளக்கொலி எண்ணெய்னு இப்போல்லாம் விற்கிது. எல்லாத்தையும் சேர்த்து அப்படி விதவிதமான எண்ணெய்கள் இருக்குது. அப்போது ஒரு எண்ணெய்க்கும் ஒரு திரிக்கும் ஒரு விளக்கு பாண்டத்திற்குமே பலன் உண்டானா, ஆமாம், அதுக்கு பின்னாடி நிறைய ஒன்றா நிறைய பலன்கள் இருக்குது. இதுலேயுமே ஒற்றை விளக்கு, இரட்டை விளக்கு, கூட்டு விளக்குன்னு ஒரு விளக்குக்குமே நம்ம விளக்கம் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைய விளக்குகளை ஏற்றுவதற்கான விளக்கங்களும் இது கூட அடங்கும். ஸோ அப்போது எது நமக்கு வேணுங்கிற எண்ணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். பழைய வீடுகளெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பிறையில் விளக்கு பிறைன்னு வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த சாயங்கால வேளையில் அந்த விளக்கு பிறையில் ஏற்றி வச்சுருவாங்க. அது முக்கோண வடிவில் இருக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா. அது ஏன் முக்கோண விளைவில் இருக்குது? முக்கோணம்ங்கிறது அந்த ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கும்போது ஒளி பரவும். அப்போது ஆன்மா விருத்தியாகும். அதுதான் பேசிக் ஐடியா, வேற ஒன்றும் இல்லை. அந்த விருத்தியாகிற விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அப்போது நிறைய, ஸோ அது ஒரு சைன். அது நான் என்னுடைய சிம்பாலிக் சைன், என்னுடைய ஆத்மா விருத்தியாகணும்னு ஒரு எண்ணம். ரைட். இப்படி ஆன்மாவை நம்ம ஒளி நோக்கி போகும்போது வள்ளலார் ஜோதியாய் போனார், ரமணர் ஜோதியாய் போனார்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்போது ஆத்ம ஜோதியை கொண்டு வருவதற்கு நம்ம பயில வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொடுப்பது இந்த ஜோதி தான் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது ஒரு காரியங்களுமே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளை அப்படியே ஆன்மீகத்தின் சிந்தனையோடையே நம்ம வழி நடத்துகிறாரு. இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் லைட் வந்துருச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடியதோ, இல்லை டெஸ்லா கொடுத்ததுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவோ இந்த விளக்குகளை நம்ம இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த விளக்கில் என்ன இருக்குது, நமக்கு வெளிச்சம் இருக்கிறது. ஆத்மீகமான ஆன்மா இருக்கிறதான்னா அந்த ஆன்மா இல்லை. ஏன்னா ஒரு விளக்கும் எரியும் போது சில வாயுக்களின் வெளிப்பாடுகள் உண்டு. இதுதான் பேஸ். இந்த பேஸை தான் நம்ம திரி எண்ணெயெல்லாம் மாற்றி அந்த பண்டங்களை மாற்றுறோம். மண்பாண்டத்தில் இருக்கும்போதோ, உலோகத்தில் இருக்கும்போதோ, வெள்ளியில் இருக்கும்போதோன்னு சொன்னேன் இல்லையா. இதெல்லாம் அந்த பேஸில் தான் வரும். இப்போ எனக்கு என்ன மாதிரி பலன் வேண்டும் என்றோ பண்ணும்போது அந்த விளக்குகளின் பாண்டங்களை நான் மாற்றுகிறேன். அப்போது எனக்கு அதுக்கேற்ற அந்த வாயுக்கள் மாறுகிறது. இவ்வளோதான் லாஜிக். அந்த லாஜிக்கை தான் விளக்கேற்றும் அந்த திருவிழாவிலே நம்ம யூஸ் பண்ணுறோம். விளக்கேற்றுதல் என்ற மொழிப்பாட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். அதுதான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறோம். நிறைய கோயில்களிலும்
நிறைய பண்டிகையின் போதும் இந்த விளக்கு ஏற்றுவது என்பதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தீப ஆவலின்னு தீபாவளி தீபங்களை வரிசைப்படுத்துதல், கார்த்திகை தீபம் அப்படின்லாம் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் விளக்கு கொடுக்க விஷயங்கள் தான். இப்போ சமீபத்தில் இந்த ராமருடைய கோயில் அயோத்தியில் நடக்கும்போது அந்த கும்பாபிஷேக நாளன்று எங்கே பார்த்தாலும் விளக்க அப்படியே ஏற்றினாங்க அப்படின்னு படிக்கிறோம். ஸோ அப்போது அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் அந்த விளக்கு ஒன்றி போகிறதல். சில விளக்குகளை தெப்பமாக நம்ம ஆற்றிலேயோ குளத்திலேயோ அனுப்பி விடுவோம். அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? இதுதான் விளக்குடைய தன்மை, விளக்குடைய பண்பாக மைண்டில் வச்சுட்டு எல்லாரும் பண்ணிகிட்ருக்குறோம். இது லக்ஷ்மி கடாட்சமாக ஒரு விஷயம் எப்பவுமே எப்படி இருக்கணும், ஒரு இடத்துல ஜோதிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதியை வர வைத்து விட்டால் அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம், இருள் அகன்று ஒளி பரவும். அவ்வளோதான் பேசிக். அந்த இருள் அகன்று ஒளி பரவினால் அங்கே என்ன ஆகும், ஜோதிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கிடைச்சிரும். அப்போ ஒளி இருந்ததுனால் அந்த இடம் சுபிட்சமாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, எனக்கு எந்த விதத்துலேயும் அந்த பயம் இல்லாமல் போய்விடும். இந்த இருட்டுன்னா பயம் சார், இந்த பூச்சி பொட்டு இருக்குமோன்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கே ஒரு லைட்டு, டார்ச் லைட் அடிக்கிறோம், உடனே அந்த லைட்டு போன உடனே பயம் போய்டுறது. மூளையின் உள்ளர பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதனுடைய மூளையின் உள்ளர பார்த்தீங்கன்னா, பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இருட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது. உள்ள ஒன்றுமே கிடையாது. அங்கே ஒரு லிக்விட் இருக்குது. அந்த லிக்விட் பிரிங்ஸ் எவ்ரி திங் இன்டு சிஸ்டம். அங்கே ஒரு போட்டான் அப்படிங்கிற லைட் ஒன்று போகுது. அந்த லைட் கெட்ஸ் ஸ்பார்க். அதுதான் நமக்கு மெமரி அப்படிங்கிற கான்செப்டை கொடுக்குது. இது எல்லாமே சயின்ஸ்லேருந்து தேடிக்கிட்டு இருக்கிற, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம். அந்த போட்டோன் எப்படி உள்ளே போச்சு, அங்கே எப்படி ஸ்பார்க் ஆச்சு, எப்படி லைட் வந்தது, நோ ஒன் நோஸ். பட் அது இருட்டான ஒரு ஊர். அந்த இடத்துல லைட் அப்படிங்கிற ஸ்பார்க் கொடுக்கும்போது அறிவு என்ற தெளிவு கிடைக்கிறது இல்லையா? இந்த அறிவு தெளிவை கொடுப்பது தான் நம்ம அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து விட்ட விளக்கின் விளக்குளம், விளக்கின் விளக்கம். அதனால் இதை எல்லாரும் நம்ம நார்மல் ரொட்டீனில் நம்ம கல்ச்சர் எப்படி வச்சுக்கணும்னா, நம்ம நார்மல் ரொட்டீனில் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பண்ணினோம்னா நம்ம கல்ச்சர் நம்மளோடையே இருக்கும். அதுக்கான விஷயங்கள் ஆணித்தரமாக நம்ம உள்ளத்திலையும் புகுந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. மற்ற ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.